ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் சேனைக்கிழங்கு வறுவல் மட்டன் சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு 1/2 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கண்டிப்பாக எண்ணெய் தடவி இருக்கணும், இல்லாட்டி கை அரிக்கும். இந்த கிழங்கு நம்ம வாங்கிட்டு உடனே சமைக்கக்கூடாது. வாங்கி ஒரு 1 வீக் வரைக்கும் வெளில வச்சுக்கலாம். கட் பண்ண கிழங்கு வாங்கினோன்னா வீணாக போகாது. இல்லாட்டி 2-3 நாள்னாவது வச்சுருந்து சமைக்கிறது நல்லது. இதோடைய அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இதை முழுசாக நம்ம வச்சுருந்தோன்னா அந்த கிழங்கை 6 மாதம் வரைக்கும் நம்ம அப்படியே வீட்டில் வச்சுக்கலாம். கிழங்கில் உருளைக்கிழங்கை விட சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் சுகர் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டு திருப்பவும் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டயாஸ்கோரிங்கிற ஒரு விஷக்காரம் வெளிப்புறத்தில் இருக்கிறதால நம்ம இதை கண்டிப்பாக புளி தண்ணியில் ஒரு சொல புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கிராமங்களில் இதுக்கு புளிய மரத்து இலையை யூஸ் பண்ணி தான் வேக வைப்பாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இந்த புளி தண்ணியையும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை வேக்காடு 50% நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே சமைச்சோன்னா நம்ம நாக்கு தொண்டெல்லாம் நமைச்சல் எடுக்கும். கண்டிப்பாக நம்ம அப்படியே சமைக்கக்கூடாது. இது மாதிரி வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் வெந்துடுச்சு. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளிக்கு சேர்த்தா போதும், நிறைய தக்காளி தேவையில்லை. இது உடல் ரொம்ப சூடாக இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். இது மூலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். சோம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளே கூடுதலாக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காய் இதில் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு. நம்ம நல்லா வேக வைக்கலாம். ஆல்ரெடி 50% தான் வெந்திருக்கு. இன்னும் நல்லா வேக வைக்கணும். அப்படி வேக வைக்கலைன்னா நரன்னு காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வெந்துடுச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நம்ம இறக்கும்போது தேங்காய் துருவல் சேர்த்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டால் போதும். இப்போ சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.